நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. 2026 புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சிறப்பாகவே உள்ளது என்ன சொல்லலாம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் அதிகம் தரும் அப்படின்னு சொல்லலாம். சம்பாத்தியம் நல்லாவே இருக்கும், தொட்டது துலங்கும். இந்த ஆண்டு நல்லாவே இருக்குது. உங்கள் மிதுன ராசிக்கு 12ல் தான் இந்த வருஷம் பிறக்குது. அதனால் தேவையில்லாத விரயத்தை குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மிதுன ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் தான் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. இதனால் தொழில் முன்னேற்றம், செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குறது, புதிய முதலீடு போடுறது, இது எல்லாமே செய்யலாம். இதனால் சிறப்பான தொழில் அமைப்பு அமையும் வாய்ப்பு இருக்குது. வேலை சுமை அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு என சொல்லலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய படிப்பு கூடுதலாக ஒரு டிகிரி எடுத்து படிக்கலாம் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்குது. புதிய கல்வி கற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்தோட அனுகிரகமும் குருமார்களோட ஆசீர்வாதங்களும் கிடைக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு என சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கலையே, இவ்வளோ ஆண்டாயிடுச்சு, வயசு போயிட்டுருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல தான் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது என சொல்லலாம். வருகிற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு லாட்ரி, கேம்லிங் போன்ற விஷயங்கள் மூலியமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் மூலமாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து கிடைக்கிறது, சொத்துக்கள் விற்கிறது மூலம் லாபம் அதிகம் கிடைக்கிறது, எப்படின்ற அமைப்புகளை உங்களுக்கு வருமானன்றது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என சொல்லலாம். ராசிக்காரர்களுக்கு தேவைக்கான பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஐயோ இன்னைக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு நினச்சிங்கனாவே உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தேவைக்கான புழக்கன்றது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜனன ஜாதகத்தில் புதன் பகவான் வலுவாக இருந்தாவே இந்த புத்தாண்டு நல்ல ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கும் என சொல்லலாம். இந்த ஆண்டு மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு குரு பகவான் வழிபாடும் நாராயணர் வழிபாடும் மேற்கொள்வது சிறப்பு தரும் என சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல ஆண்டாக அமைய எல்லா வளமும் அருள சண்முகநாதனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.